பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளிலும் கட்டாய் நம்மை ஆசீர்வதித்து கிருபையால் நிரப்பி நடத்துவார். தொடர்ந்து அந்த ஆண்டவரை நம்ம மகிமைப்படுத்தி ஆராதிக்க போகிறோம். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் எதை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ராஜா, கோடி கோடி நன்றி ராஜா. நன்றி நன்றி ராஜா, கோடி கோடி நன்றி ஐயா. நீதானையா இதுவரை உதவி நீரே. எபினேச நீதானையா இதுவரை உதவி நீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் வேலன் தந்தீரையா. பலவீன நேரங்களில் வேலன் தந்தீரையா. சுகமானே சுகமானே தழும்புகளால் சுகமானே. என் குடும்ப மருத்துவ நீரே. சுகமானே சுகமானே தழும்புகளால் சுகமானே. என் குடும்ப மருத்துவ நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. தடைகள் உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரம்
தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இன்றைக்கும் ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி ஜெபிப்பது நல்லது என்று உணர்ந்தேன். சங்கீதம் 1:3 பார்க்கும் பொழுது, தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். எவ்வளோ அருமையான வசனம் இல்லை? எங்கள் அப்பா அம்மா பக்தியாக வாழ்ந்தாங்க, எங்கள் முன்னோர்கள் பரிசுத்தமாக இருந்தாங்க, ஊழியம் பண்ணாங்க, அப்படி சில பேர் சொல்லுவாங்க. தாங்கள் என்ன செய்யணுன்றதை சொல்ல மாட்டாங்க. என் பிள்ளைங்களை ஊழியத்துக்குன்னே ஒப்பு கொடுத்துருக்கிறேன், அவங்க பார்த்து செய்வாங்க அப்படின்னு பிள்ளைகளை கழட்டி விட்டுருவாங்க. இங்கே இந்த வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்கிறார், என் காலத்தில் எனக்கு கொடுக்கப்பட்ட தருணத்தை, வாய்ப்பை, சந்தர்ப்பத்தை, தாளந்தை நான் சரியாக பயன்படுத்தி தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். ஆச்சரியமாக இருக்குல்ல? வெயில் வர்றதுக்கு முன்னாடி இலை உதிர்ந்து பனியில் கொட்டிடுது. ஆனால் அந்த வாழை மரத்தை மட்டும் பாருங்களேன், காஞ்சி பட்டு போனால் கூட தொங்கிட்டே கிடக்கும். ஒரு வாழை மரத்துக்கு இலையுதிராது இருக்கணும்னா கர்த்தருடைய பிள்ளையாகிய உங்களை விட்டுருவாரா? தன் காலத்தில் தன் கனியை தரன்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். காலத்துக்கு முன்னாடியும் இல்லை, பின்னாடி இல்லை. பிரசங்கி 3:11 சொல்கிறார், எல்லாவற்றையும் அதன் காலத்தில் நேர்த்தியாக செய்கிறாராம். நமக்கு நன்மையாக நேர்த்தியாக செய்கிற தேவன் இருக்கிறார். அவரை நம்ம தேடணும், ஒரு நாளும் ஜெபம் பண்ணணும், பற்றி கொள்ளணும். நோவாவை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். நோவா காலம் கொடூரமான காலம். கொடூரமான பக்தி இல்லாதவங்க, ஆண் புணர்ச்சிக்காரங்க, வேசி மார்க்கத்து ஜனங்கள் உண்டும் குடித்தும் பெண் கொண்டும் குடித்தும் வந்தாங்க. கர்த்தரை தேடவோ பக்தியாக வாழவோ இல்லை. சுவிசேஷம் அறிவித்தாலும் பேழையை கட்டும்போது பயங்கரமாக பரியாசம் பண்ணவும். ஆனால் அவரை பற்றி வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 6:9 நோவா தன் காலத்துக்குள் வாழ்ந்தவர்களுக்குள் நீதிமானும் உத்தமனுமாயிருந்து தேவனோடே சஞ்சரித்தாராம். தன் காலத்துக்குள் இருந்தவர்களுக்குள்ள நோவா எப்படி இருந்தாராம்? நீதிமானும் உத்தமனுமாக இருந்தார். அப்போ இன்றைக்கி உங்கள் காலத்தில் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, உங்கள் தொழிலில், உங்கள் கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில், குடும்பத்தில், பிள்ளைகளை குறித்து உங்களால் என்ன சொல்ல முடியும்? நோவாவை பற்றி வசனம் தெளிவாக சொல். தன் காலத்துக்குள் வாழ்ந்தவர்களுக்குள் நீதிமானும் உத்தமனுமாய் இருந்து தேவனோடே சஞ்சரித்தாராம். இந்த தருணங்கள், வாய்ப்புகள் நமக்கு திரும்ப வராது. ஆகவே தேவனோடே சஞ்சரித்து தன் காலத்தில் இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருந்து கர்த்தருக்கு மகிமையாக வாழணும். அது மட்டுமா? தொடர்ந்து நீங்கள் வேதத்தை வாசித்தீங்கன்னா அப்போஸ்தலர் 13:36 தாவீது தன் காலத்தில் தேவனுடைய சித்தத்தின்படி ஊழியம் பண்ணான். சிலர் சொல்லுவாங்க, பிள்ளையை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறேன். எப்போ? சிறு பிள்ளைய தாயின் வயிற்றில் இருக்கும்போது. ஏன் நீங்கள் செய்யக்கூடாதா? பிள்ளையை ஒப்பு கொடுத்தீங்க, அதனால் அவனுக்கு எதோ எடுத்தாலும் விளங்கலை. இப்போ ஊழியம் 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 ஒழுங்காக ஊழியம் பண்ணிட்டா பரவாயில்ல. ஒரு ஊழியம் பண்ணாமல் இப்படி ஊழியன்ற பேரில் சுற்றிக்கிட்டே இருந்தால் எப்படி? அப்போ நீ ஜனங்கள் புரியணும், தன் காலத்தில் ஊழியம் செய்யணும். உங்கள் அப்பா அம்மா செஞ்சாங்கன்னு சொல்லக்கூடாது. பிள்ளைங்க செய்வான். நீங்கள் என்ன செஞ்சீங்க?
உங்கள் காலம் நேரம் எங்கே போச்சு? நீங்கள் சம்பாதிக்கணும், நீங்கள் உலகத்தை என்ஜாய் பண்ணணும், பிள்ளைகள் ஊழியம் பண்ணணும். தாவீதை பற்றி பைபிள் அப்படி சொல்லலையே. தன் காலத்தில் ஊழியம் செய்து தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்ந்தார். இன்றைக்கு அதற்குத்தான் ஆண்டவர் நமக்கு நல்ல தருணத்தை வாய்ப்பை கொடு. இதை தாங்க சங்கீதக்காரன் சொல்கிறா, தன் காலத்தில் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். இன்றைக்கி உங்கள் காலத்தை, நேரத்தை, தாளந்தை சரியாக பயன்படுத்தி கர்த்தருக்கு மகிமையாக வாழுங்க. ஆண்டவராகிய தேவன் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் ஜெபிப்போமா? அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபைக்காக, இரக்கத்துக்காக நன்றி. இப்பொழுதும் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து ஆண்டவரே தங்களை அர்ப்பணித்து கர்த்தருக்கு எங்காலத்தில் ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற ஒவ்வொருடைய காலங்களையும் பொறுப்பெடுத்து வீண் அலைச்சல், வீண் அலுவல்கள், வீண் போராட்டங்கள் எல்லாவற்றையும் மாற்றி வீண் செலவுகளை நிறுத்தி சரியாக உமக்கு பயன்பட உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் இந்த நாள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. உயிருள்ள நல்ல பிதாவே, ஆமீன். ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாளில் அற்புதமாக உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமீன்.